ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. உனக்கு சட்னி வைக்கணுமா? அதே வைங்கம்மா. நல்லா கொட்டிக்கோங்க. என் பொண்ண ஜெயிலுக்கு அனுப்பிட்டு விருந்து சாப்பிடுறீங்களா? என்ன அண்ணி, என் பொண்ணு ஜெயிலுக்கு போனதுல நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அத்தை வேணும்னே உங்க கூட சண்டை போடணும்னு வந்திருக்கு. அதுகிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்கம்மா. இங்க பாரு சீதா, நீ எதுவும் பேசாத. அவ என்னமோ பேசிட்டு போட்டு விட்டுரு. என்ன உங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. இந்த வீட்டு மருமக ஜெயிலுக்கு போயிருக்கா, ஆனா அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம சந்தோஷமா உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிட்டு இருக்கீங்க. நீங்களா மனுஷ ஜென்மங்களா? வேண்டாமா, ஏதாவது உதறிட்டு போகுது, நீங்க விடுங்க. என்ன முறைக்கிறீங்க? முறைச்சா நான் பயந்துருவனா? உங்களுக்கு எல்லாம் பயந்த காலம் மலையேறி போச்சு. என் பொண்ணு எப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெயிலுக்கு அனுப்புனீங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், உங்க யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு. களைய புடுங்கி வெளியில வீசுற மாதிரி உங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு புடுங்கி வெளியில வீசுற பாருங்க. ஏய், என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசுற? ஓ பொண்ணு திமிர் எடுத்து போலீஸ கொல்ல பாத்து அவங்க கிட்ட மாட்டி ஜெயிலுக்கு போனா அதுக்கு நாங்க காரணமா? ஒழுங்கா போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. நான் எதுக்கு போனோம்? இது என் வீடு. என் அண்ணனுக்கும் உங்களுக்கும் இந்த வீட்ல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இருக்கு. நான் இந்த வீட்ல என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. என் பொண்ணு ஒண்ணும் சும்மாலாம் போலீஸ கொல்ல பாக்கல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபிதான். அபி என் பொண்ண போலீஸ்காரிய வச்சு பொய் கேஸ் போட்டு ஜெயில வைக்க பார்த்தா, அந்த கோவத்துல என் பொண்ணு அந்த போலீஸ்காரிய ஆளை வச்சு கொல்ல பார்த்தா அது குத்தமா? நியாயமா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த அபியதான் முதல்ல தூக்கி ஜெயில வச்சிருக்கணும். அபியே இல்லடி, உன்னை தூக்கி ஜெயில வச்சிருக்கணும். அம்மா தாயே, இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு அந்த துர்சம்பவத்தை எனக்கு கனவா காட்டின? 30 வருஷத்துக்கு முன்னாடி களவு போன உன்னோட சொத்தை நான் சரியா பாதுகாக்காம விட்டுட்டேன்னு இப்ப வரைக்கும் எனக்குள்ள குற்ற உணர்ச்சியில தினமும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வேதனையை நீ அதிகப்படுத்துற மாதிரி நடந்த சம்பவத்தை எனக்கு நீ கனவா ஞாபகப்படுத்தியிருக்க. அது எதுக்காகனு தான் எனக்கு புரியல. கடவுளே, மங்காவுக்கு தலையில அடிபட்டு கோமாவுல இருக்காளே, அவளை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. நீதான் சாமி அவளை சீக்கிரமா குணப்படுத்தணும்.
ஜான்சி கால் பண்றா. ஹலோ ஜான்சி. என்னம்மா மணி 2 ஆச்சு, இன்னும் நீ தூங்கலையா? இல்லம்மா, என்னன்னு தெரியல, தூக்கம் வரல. நீங்களும் தூங்காம தான் இருப்பீங்கன்னு தெரியும், அதான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, கால் பண்ண. அப்படியா, சொல்லுமா. இப்ப உங்களுக்கு பாடி பெயின் எப்படிமா இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல ஜான்சி, பெயின் சுத்தமா குறைஞ்சி இப்ப நான் நல்லா இருக்கேன். உங்களை காரை வச்சு இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி இவ்ளோ கஷ்டப்படுத்தின அந்த ஸ்ரீஜாவ நான் சும்மா விட மாட்டேமா. குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது ஜெயில வைக்காம விட மாட்டேன். ஜான்சி, நீ நினைக்கிற மாதிரி ஸ்ரீஜா என்ன கார் வச்சு ஆக்சிடென்ட் பண்ணல. சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், செய்வியா? கண்டிப்பா மேடம். நீங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் அது செஞ்சு கொடுக்க சொல்லி அருணாக்கா என்கிட்ட சொல்லிருக்காங்க. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? மங்காவை உனக்கு தெரியும்ல? தெரியும் மேடம். நீங்க கூட ஏமாத்தி அபி குழந்தைய திருட சொன்னீங்களே, அவதானே? அவளேதான். அவ இப்போ கோமா ஸ்டேஜ்ல ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கா. அவளை நீ கொல்லணும். ஏன் மேடம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்னதை உன்னால செய்ய முடியுமா, முடியாதா? செய்யறேன் மேடம். ஸ்ரீஜா மேடம் சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாம மங்காவை கொன்னுடணும். நீ சீக்கிரமா எந்திரிச்சிடுவ மங்கா. என்னது, ஏதோ மிஷின்ல இருந்து சத்தம் வருது. மங்கா, கண்ணு முழிச்சிட்டியா? சுமதி அம்மா. மங்கா, நீ கண்ணு முழிச்சிட்ட. நான் கும்பிட்ட அம்மன் உன்னை கண்ணு முழிக்க வச்சிட்டா. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க ப்ளீஸ். ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், யாராவது வாங்க. என்ன கனவு இது? என்னவோ எங்கேயோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுது. யாருக்கு எங்க பிரச்சனைன்னு தெரியலையே. என்னவோ தெரியல, எனக்கு நெருக்கமானவங்க யாரோ பெரிய பிரச்சனையில இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்தது. அது உண்மையா இருக்க கூடாது.
எனக்கு நெருக்கமானவங்க யாருக்கோ ஆபத்து இருக்கிறது உண்மையா சாமி? கடவுளே, யாருக்கு ஆபத்தா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. அபி போன் பண்றா. அபி, இங்க மங்காக்கு ஆபத்து அபி, சீக்கிரமா வா. சுமதி அம்மா, ஹலோ, என்னாச்சு? சுமதி அம்மா, ஐயோ, என்னது இது? ஏதோ மங்காக்கு ஆபத்துங்கிறாங்க. என்னது இது? என்ன ஆபத்தா இருக்கும் தெரியலையே. ஏய் கேள்வி, என்ன சிரிக்கிற? அபி வந்து மங்காவை காப்பாத்துவான்னு நினைக்கிறியா? அந்த அபி வர்றதுக்குள்ள நீயும் செத்துருவ, இந்த மங்காவும் செத்துருவா. ஏய், அபி அவதாரினிடி. அவ இந்நேரம் தீ மாதிரி வீட்ல இருந்து கிளம்பி இங்க வந்துகிட்டு இருப்பா உன்னை அழிக்க. அப்படியா? பாப்போம். அபி உங்க 2 பேர் போனத்தையும் பாத்துட்டு தான் போவா. ஏய், நீ யாருடி? எதுக்காக மங்காவை கொல்லணும்னு பாக்குற? மரியாதையா சொல்லு. அபி, நீ மட்டும் வரலனா அந்த பொம்பளை என்னையும் மங்காவையும். அதான் நான் வந்துட்டேன்ல, விடுங்கம்மா. மங்கா, நீ கண் முழிச்சிட்ட. அபி, பாப்பா. மங்கா, என்ன மங்கா ஆச்சு? அபி, மங்கா, அந்த பொம்பளை மங்காவுக்கு ஏதோ ஊசி போட பார்த்தா. ஊசியா? மேடம், நர்ஸ் வாங்க. இது என்ன ஊசின்னு டாக்டரை பார்த்து சொல்ல சொல்றீங்களா? போய் கூட்டிட்டு வாங்களேன். அபி, கவலைப்படாத, மங்காவுக்கு ஒண்ணும் ஆகாது. வெளியில பேஷண்டோட அட்டெண்டர் இருப்பாங்க, அவங்கள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். மேடம், உங்களை டாக்டர் வர சொன்னாரு. சரி, நான் பாக்குறேன். வாங்க. வாங்க மேடம். டாக்டர், மங்கா இப்ப எப்படி இருக்கா? மங்கா உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. நீங்க சரியான நேரத்துக்கு வந்ததுனால மங்காவை காப்பாத்தியாச்சு. ஆனா மங்கா திரும்பவும் கோமாவுக்கு போயிட்டாங்க. அபி, கவலைப்படாதீங்க, மங்கா சீக்கிரம் கண்ணு முழிச்சிருவாங்க. அபி, கவலைப்படாத அபி, மங்காவுக்கு ஒண்ணும் ஆகாது. அபி, மங்காவை கொல்ல வந்தவங்க யாருன்னு ஜான்சி கிட்ட சொல்லி கண்டுபிடிக்க சொல்லணும். இல்ல, எதுக்குமே பயப்படாதவ என் அபி. அதான் நான் கத்துனா பயப்படுவாளன்னு பாக்கதான் இப்படி பண்ணேன். என்ன சார், இன்னைக்கு ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க போல. ஆமா அபி, நீ பண்றதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. அபி, நான் உனக்கு ஒரு கதை சொல்லிட்டேன். கதையா? என்ன திடீர்னு கதையெல்லாம்?
சொல்லணும்னு தோணுச்சு சொல்றேனே. சரி சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோவக்காரன் இருந்தானோ. அவன் சட்டு சட்டுன்னு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவானோ. அந்த கோவக்காரனை புரிஞ்சுக்கிட்டு அவன் மேல பாசமா இருக்கிறது அவனோட அம்மா மட்டும்தானா. அவங்க அம்மா அடிக்கடி அவன் கோவப்படும் போதெல்லாம் உன்னை மாத்த ஒரு தேவதை வருவா, காலமெல்லாம் அவ உன் கைய பிடிச்சு உனக்கு துணையா உன் கூடவே நடந்து வருவான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாளாம். அப்புறம் அந்த சமயத்துல ஒரு நாள் அவன் எப்பவும் போல எதுக்குன்னே தெரியாம கோவத்துல கார் எடுத்துக்கிட்டு வீதியில போய்கிட்டு இருந்தானா. அந்த கோவக்காரன் சட்டுன்னு காரை நிறுத்திட்டு அந்த பெரியவர்கிட்ட போய், அந்த கோவக்காரன் அந்த பெரியவரை அவசரப்பட்டு அடிக்க போயிட்டானோ. கொஞ்சம் கூட அறிவு இல்ல. எல்லாருமே பாக்குறாங்க. ஓட்டணும். பிடிச்ச கைய இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவதை விடவே இல்லை. நீங்க என்னுடைய டைரி ஃபார்ம் கம்பெனிய எடுத்து நடத்தக்கூடாதுன்னு ருத்ரா நினைக்கிறா. அவளை நாம ஜெயிக்க விடக்கூடாது. சார், நினைக்கிறதையெல்லாம் எல்லாராலையும் பண்ணிட முடியாது சார். அந்த ருத்ரா என்ன பண்ணாலும் சரி, உங்க டெய்ரி ஃபார்ம் கம்பெனிய நான் எடுத்து நடத்த போறதையோ, உங்க டெய்ரி ஃபார்ம் கம்பெனி இந்தியாவிலேயே நம்பர் 1 கம்பெனி ஆக போறதையும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது சார். ஏன்னா இதையெல்லாம் நான் என் சஞ்சீவ்காக தான் பண்றேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அபி. நீங்க தோக்க மாட்டீங்க. அபி, நீங்க இன்டர்வியூல ப்ரிப்பேர் பண்ண சில புக்ஸ் எல்லாம் அனுப்புறேன். அத நீங்க வச்சு படிங்க. நாளைக்கு உங்க இன்டர்வியூல யூஸ் ஆகும். ஓகே சார். ஓகே அபி, நான் போன் வைக்கிறேன். ஐயா, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இத்தனையும் நடத்துற அந்த ஈசன் இதுக்கு ஒரு வழி சொல்லாமையா போயிடுவான். நாம சீதா அம்மாவை குடும்பத்தோட நம்ம ஊருக்கு கூப்பிட்டு முதல்ல இந்த நேர்த்திக்கடனை முடிப்போம். கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த மாணிக்கக்கல் கிடைக்குங்க ஐயா. ஏன் அப்படி சொல்றேன்னா, அது ஈசன் சொத்துங்க ஐயா. ஈசனை விட்டு அது எங்கேயும் போக முடியாது. இது என் தன்மானத்துக்கு இழுக்கா இருந்தாலும் என் ஈசனுக்காக நான் செய்கிறேன். ஐயா, சீதாமா ஊருக்கு கூப்பிடலான்னு நீங்க ஒத்துக்கிட்டதுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உடனே சீதாமா கிட்ட இத பத்தி பேசுறேங்க ஐயா. சரி. சீக்கிரம் பாப்பாவை போய் பார்த்துடணும். அபி எங்க கிளம்புறா? சஞ்சீவ், நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். பக்கத்துலயா? எங்க போறான்னு சரியாவே சொல்ல மாட்டேங்கிறாளே. சஞ்சீவ். சொல்லு அபி. என்ன யோசனை? இல்ல, ஒண்ணு இல்ல. சரி, நான் வரேன்.
அபியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் எங்க போறான்னு பார்க்கலாமா வேண்டாமா? அபி அத்தை நல்லா இருக்கேம்மா. சஞ்சீவ் யார் வந்திருக்கான்னு வந்து பாரு. நல்லா இருக்கீங்களா? அபி நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. வா சஞ்சீவ், எப்படி இருக்கடா? நல்லா இருக்கேம்மா. வாங்க உள்ள போலாம். வா வா வா. வாங்க அத்தை. உட்காருங்க. இருக்கட்டுமா, பரவாயில்லம்மா. என்னத்த சாப்பிடுறீங்க? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாமா. ஒரு முக்கியமான விஷயத்த பேசதான் நான் இங்க வந்தேன். என்ன விஷயம் அத்தை? சொல்லுங்க. சிவபுரத்துல இருந்து மேனேஜர் மாமா போன் பண்ணாரு. அபி, நீதான் அந்த நேத்தி கடனை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். சரிங்க அத்தை. நான் சந்தோஷமா நேத்தி கடனை செஞ்சு முடிக்கிறேன். கடவுளுக்கு சேவை செய்யறது என்னோட பாக்கியம் அத்தை. ஆமாமா, உடனே கிளம்பிடலாம். உடனே எப்படி போக முடியும்? அத்தை, எனக்கு நாளைக்கு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு. அது முடிஞ்சதும் போலாம். சரி அபி. ஊர்ல எங்க ஐயா எங்க சிவபுரத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ண முடியாம 30 வருஷமா போராடிட்டு இருந்தாரு. அவர் வெளியில வந்தா கும்பாபிஷேகத்துக்கு தான் வருவேன்னு வீட்டை விட்டு வெளியிலே வராம 30 வருஷமா அவர் வைராக்கியத்தோட வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. என்னத்த சொல்றீங்க? ஆமா அபி, கும்பாபிஷேகம் நடத்தி நீதான் அவரை வெளியில கொண்டு வரணும். கண்டிப்பா நடக்கும் அத்தை. சரி அபி, அப்ப நான் கிளம்புறேன். என்னத்த வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்லம்மா, வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். சரிங்க அத்தை, நானும் வெளியே தான் போறேன். நீங்க வாங்க, ஒன்னும் ஆட்டோல போயிடலாம். நான் உங்களை வீட்ல இறக்கி விட்டுட்டு போயிடுறேன். சரி அபி. சஞ்சீவ், நான் வரேன்பா. சரிங்கம்மா. நான் இவங்களை வீட்ல விட்டுட்டு போயிடுறேன். வாங்க அத்தை. பேசிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. மா, ஸ்ரீஜா, நான் கூட இல்லாம நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. அப்படியே அடிச்சு நான் பாரு. நீ இல்லாம நான் சந்தோஷமா இருக்கேனா? என்ன பேசுற நீ? சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா. இனி விளையாட்டு கூட அப்படிலாம் பேசாத ஸ்ரீஜா. இந்த உலகத்திலேயே எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் நீ மட்டும்தான். நீ மட்டும் இல்லனா அடுத்த நிமிஷமே நான் செத்துடுவேன். மா, நாம ஏமா சாகணும்? சாகிறதுக்கு தான் நிறைய பேர் ரெடியா இருக்காங்களே. சாகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா? யார் சாக போற? அபி குழந்தையா? அணுவால மந்திரவாதி நம்போதிரி கல்லானது, அபியோட குழந்தை தப்பிச்ச விஷயம் இதெல்லாம் அம்மாக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அம்மா ரொம்ப பயப்படுவாங்க. சொல்லு ஸ்ரீஜா, யார் சாக போறா? அது அது ஹாஸ்பிட்டல்ல இருக்க மங்காவை கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன்ல, அத சொல்றேம்மா. அப்படியா? நான் கூட அபி குழந்தைய தான் கொல்ல போறியோன்னு நினைச்சேன். கொல்லுவேமா. அபி குழந்தைய மட்டும் இல்ல, அபி கூட இருக்கிற அத்தனை பேரையும் அந்த அபி கண்ணு முன்னாடியே நான் கொல்றேன். அந்த அபிய பைத்தியக்காரியா நடு தெருவுல நிப்பாட்டுவேன். நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி ஸ்ரீஜா, நீ ஜெயில இருந்து எப்படி வெளியில வருவே?
உனக்கு ஜாமீன் வாங்க சொல்லி வக்கீல் கிட்ட சொல்லிட்டியா? காலையில தாம்மா வக்கீல வர வச்சு பேசினேன். வக்கீல் இன்னும் அதிகபட்சம் 2-3 நாளைக்குள்ள எனக்கு ஜாமீன் கிடைச்சிரும்னு சொல்லிருக்காரு. ஸ்ரீஜா, நீ ஜெயில இருந்து சீக்கிரம் வெளியில வா. நீ ஜெயில இருக்கிறதுனாலதான் அந்த மைதா மாவு சீதாலாம் சேர்ந்து என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியுமா? என்னம்மா சொல்ற? நான் உனக்கே தெரியாம உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சு ரவி. நீ ஒரு பெரிய கஷ்டமான விஷயத்த எனக்கு தெரியாம மறைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் உனக்கே தெரியாம உன்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன். உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் வர்றது தப்பு தான். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. நீ கஷ்டத்தை எல்லாம் உனக்குள்ள வச்சுக்கிட்டு சந்தோஷத்தை மட்டுமே எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து உனக்கே தெரியாம உன்னோட கஷ்டத்தை நான் தீர்க்கணும்னு நினைக்கிறேன். குருவே, பேடிக்க வேண்டாம். மூலிகையை 20 நாளைக்குள் கொண்டு வந்து இந்த 2 கல்லையும் திறக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இது உங்கள் மேல் சத்தியம். நீலி தாயே, நாங்கள் செல்லக்கூடிய விஷயம் வெற்றிகரமாக நடக்க நீங்கள் தான் தாயே எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். சிஷியர்களே, நாங்கள் போயிட்டு வரோம். பத்திரமா போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.